எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதிக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மார்ஷல், மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் தலைமையில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் குறிப்பாக வண்டியூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற அம்மா திடலில் நடைபெறக்கூடிய மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக திகழக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பங்கேற்பாக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் அணிவகுத்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து கழகத்துடைய அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதிக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.